ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கே இருக்கிற வாக்கியங்களில் ஏதோ ஒரு வாக்கியத்தில் கிராமர் மிஸ்டேக் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ ஹூ இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட், யார் வேகமாக ஓடிக்கொண்டிருப்பது, இது எந்த டென்ஸில் இருக்குது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஹூ இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், வேர் ஆர் தே, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம், இந்த கேள்வி. ஸோ ஹூ இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட், இதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. வேர் ஆர் தே, இந்த கேள்வியிலையும் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. அடுத்தது பாருங்களேன், ஹூ வில் பி ட்ராவல் டுமாரோ, ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ கண்டினியூஸ் அப்படின்னாலே வேர்போட ஐஎன்ஜி வரணும். அப்போ ஹூ வில் பி ட்ராவலிங் டுமாரோ, இதுதான் கரெக்டான கொஸ்டின். ஹூ இஸ் ரன்னிங், மேலே இருக்கிற கொஸ்டின் பாருங்களேன், ஹூ இஸ் ரன்னிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் அப்படின்னாலே வேர்போட ஐஎன்ஜி வரணும். அதே மாதிரி ஹூ வில் பி ட்ராவலிங் டுமாரோ, ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், யார் நாளை பயணம் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போ இங்கே இருக்கிற வாக்கியங்கள் பாருங்கள். ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அவர் வேகமாக ஓடுகிறார். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இங்கே ரூல் அப்ளை ஆகிருக்கு. அதாவது சிங்குலர் இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட் கரெக்டு. யூ ஹேட் நோன் ஹிம், உங்களுக்கு அவரை தெரிந்திருந்தது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ன்னு இருக்குது. பாஸ்ட் டென்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் தான் வரணும், ஹேடு வர தேவையில்லை. ஓகே, ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா தான் அது கரெக்டு. ஸோ ஹேடு இல்லாமல் அந்த வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் நியூ, KNEW. நோ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் நியூ. ஓகே, யூ நியூ ஹிம், உங்களுக்கு அவரை தெரிந்திருந்தது. ஸ்பீக் திஸ் ப்ராப்பர்லி, இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இதை சரியாக பேசவும். மற்ற ரெண்டு வாக்கியங்களும் கரெக்டு. நோ நியூ, அது மட்டும்தான் தப்பு. நவ் இங்கே இருக்கிற 3 சென்டென்சஸ் பாருங்கள். டென்ஸ் நேமும் கொடுத்துருக்கேன், தமிழ் மீனிங்கும் கொடுத்துருக்கேன். எதில் கிராமர் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ண வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் மிஸ்டேக் இருக்கிற வாக்கியத்தை கண்டுபிடிங்க. பொறுமையாக வாட்ச் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சப்போஸ் தெரியல அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயே பார்த்தோம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்க இல்லை பேச போகிறீங்க அப்படின்னா சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இங்கே இட் அப்படின்னு இருக்குது. இட் அப்படின்னா இது, இது சிங்குலர் ஒருமை, அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இட் ரெக்வயர்ஸ் மணி. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். வி டிரான்ஸ்லேட்டட் கரெக்ட்லி, வி வேர் ஈட்டிங், எல்லாமே கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் இட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக தே அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிறோம். தேனா அவர்கள், அப்போ பன்மை வந்துடுது. அப்போ வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. தே ரெக்வயர் மணி அப்படி தான் இருக்கணும். ஹீ ரெக்வயர்ஸ் மணி, ஹீ வந்துச்சுன்னா எஸ் ஆட் பண்ணுறோம், ஏன்னா ஹீ சிங்குலர். ஸோ சிங்குலர் வந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். டென்ஸ் நேம் கொடுத்துருக்கேன், தமிழ் மீனிங்கும் கொடுத்துருக்கேன். எதில் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத பொறுமையாக பார்த்து கண்டுபிடிங்க. தெரியலனாலும் பரவாயில்ல, எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஹீ டிட் நாட் டுக் அப்படின்னு இருக்குது. இந்த மிஸ்டேக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி எங்கேயுமே பேசிடக்கூடாது, எழுதிடக்கூடாது. ஸோ டிட் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி வர்ற மெயின் வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். அதாவது V1 தான் இருக்கணும். ஹீ டிட் நாட் டேக் அப்படின்னு தான் இருக்கணும். ஹீ டிட் நாட் கிவ், ஹீ டிட் நாட் ஸ்லீப், ஹீ டிட் நாட் ட்ரிங்க், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, அந்த டுக் அப்படின்னு மாற்ற தேவையில்லை, ஏன்னா அந்த டிட்டே பாஸ்ட் டென்ஸ் தான். மற்ற ரெண்டு சென்டென்சஸுமே கரெக்ட். ஐ வாஸ் வாட்சிங் டிவி, இட் வில் பி பெட்டர் சூன், ஹி ஹாஸ் ஜஸ்ட் நவ் ஈட்டன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு டென்ஸ் நேம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி கிராமர் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு இருக்குது. ப்ரெசன்ட் அப்படின்னா நிகழ்காலம், அப்போ வாஸ் வரவே கூடாது. ஐ ஆம் வாட்சிங் டிவி, நான் இப்போது டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓகே, அந்த தமிழ் சென்டென்ஸ் படி பார்த்தோன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஐ ஆம் வாட்சிங் அப்படின்னு தான் இருக்கணும். ஐ வாஸ் வாட்சிங் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆயிடுது.
இட் வில் பி பெட்டர் சூன், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், விரைவில் இது நன்றாக வரும். இதில் எந்த மிஸ்டேக் இல்லை. அதே மாதிரி ஹி ஹேட் ஜஸ்ட் நோ ஈட்டன், அவர் இப்போ தான் சாப்பிட்டாரு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸுக்கு வில் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஹி ஹேஸ் ஜஸ்ட் நோ ஈட்டன், இப்போ தான் அவர் சாப்பிட்டாரு. இந்த மாதிரி இப்போ நடந்த செயல்களை சொல்கிறப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு டென்ஸ் நேம் பாருங்கள், தமிழ் சென்டென்ஸை பாருங்கள், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சென்டென்ஸில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப முக்கியமான மிஸ்டேக், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு இருக்குது. எதிர்காலம், எதிர்காலம் அப்படின்னாலே வில் வரணும், இல்லைன்னா ஷால் வரணும். வி மீட் அகெயின் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம சொல்கிறது, ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறது. ஆனால் நான் இங்கே நேம், டென்ஸ் நேம் கொடுத்துட்டேன், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னு கொடுத்துட்டேன். அப்போ அதை நீங்கள் குறிக்கணும். வி ஷால் மீட் அகெயின் அப்படின்னு இருக்கணும், இல்லைனா வி வில் மீட் அகெயின் இருக்கணும். மேலே இருக்கிற வாக்கியம் தே செலிப்ரேட்டட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், இது கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி பார்க் யுவர் வெஹிக்கிள் தேர், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கரெக்டாக இருக்குது. தே டு நாட் நீட் வி கான் டு சென்னை, ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்டே போயம். 3 சென்டென்சஸில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. கிராமர் மிஸ்டேக் என்ன அப்படின்னு எக்ஸாக்டாக தெரியலைனாலும் அந்த சென்டென்ஸில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். தே டு நாட் நீட், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இது கரெக்டாக இருக்குது. வி கான் டு சென்னை, தட் இஸ் ராங். கோ அப்படிங்கிற வேர்பு, கோ அப்படின்னா போகிறது, அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் வெண்ட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்போ யூஸ் பண்ணுவோம்? பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். இங்கே நான் கொடுத்துருக்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அப்போ பாஸ்ட் ஃபார்மே போதும். வி வென்ட் டு சென்னை, அதுவே போதும். ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்டே போயம், அது கரெக்டாக இருக்குது. அகெயின் சென்டென்சஸ் ரீட் பண்ணுங்கள், டென்ஸோட நேமை பாருங்கள், தமிழ் மீனிங் பாருங்கள். எந்த சென்டென்ஸில் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத பொறுமையாக வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. ஐ கேவ் புக்ஸ், கிவோட பாஸ்ட் டென்ஸ் கேவ், இது கரெக்டாக இருக்குது. ஐ ஆம் கிவிங் புக்ஸ், நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இதுவும் கரெக்டாக இருக்குது. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஐ வில் கிவ் தான் வரணும். வில் ஷாலுக்கு அப்புறம் ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும், வி ஒன்னில் தான் இருக்கணும். ஐ வில் கிவ், ஐ வில் கேவ் அப்படின்னு வரக்கூடாது. கேவ் வந்து பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா ஐ கேவ் புக்ஸ் அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர ஐ வில் கேவ் புக்ஸ், இது கிராமட்டிக்கலி ராங். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரே வராது. ஸோ முக்கியமானது இந்த டென்சஸ். கரெக்டாக நம்ம டென்ஸ் யூஸ் பண்ணால் தான் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறத கன்வே பண்ண முடியும். நான் நாளை வருவேன் அப்படிங்கிறத நான் நாளை வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அப்போ மீனிங்லெஸ் ஆயிரும். ஸோ கரெக்டாக டென்ஸ் யூஸ் பண்ணணும். முக்கியமான டென்சஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நிறையா வீடியோஸ் நான் இந்த சேனலில் கொடுத்துருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். Thanks for watching and thanks for your valuable comments.